சென்னையில் இருக்கிற பேலஸ் ஹோட்டலை பற்றி தான் இந்த வீடியோவில் வரப்போகுது. இந்த ஹோட்டலு வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைஞ்சிருக்கு. இங்கே ஸ்விம்மிங் பூலு, பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட், 2-3 ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஜிம் இருக்குது, ஸ்பா இருக்குது, அப்புறம் கான்ஃபரன்ஸுக்காக மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இடம்லாம் இருக்குது. இப்போ நம்ம லீலா பேலஸ் ஹோட்டல் கேட்லேருந்து உள்ளே நுழையிறோம். கேட்லேருந்தே ஹோட்டலுக்கு இவ்வளோ தூரம் பாருங்கள். இந்த ஹோட்டலில் தான் இப்போ ஐபிஎல்லில் இருக்கிற நம்ம சிஎஸ்கே டீம் தங்கியிருக்கிறாங்க. நம்ம போகிற நேரத்தில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லக்கு தான். நான் அவங்களுக்கு காமிக்கிறேன். மேபி அவங்க ஈவினிங் ரிட்டர்ன் வருவாங்க, காலையில் கிளம்பி போயிடுவாங்க. நம்ம வந்திருக்கிறது இப்போ லன்ச் டைமுக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், அங்கே ஒரு ஃபவுண்டைன் தெரியுதா? அது சுற்றி ரைட் சைடில் தான் நம்ம நிப்பாட்டணும் காரை. நேராக போனால் கார் பார்க்கிங் இருக்குது. நம்ம வேலட் பார்க்கிங் போட்டுட்டு உள்ளே போவோம். நம்மளை இன்வைட் பண்ண மிஸ்டர் உதய் கணேஷ் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பார் ரிசப்ஷனுக்கிட்ட. அவர் நம்மளை ஹோட்டலில் ஃபுல்லாக சுற்றி காமிப்பார். நம்ம காரை வேலட் பார்க்கிங் போட்டுட்டு லாபிக்குள்ளே நுழைஞ்சாச்சு. மிஸ்டர் உதய் கணேஷ் வர வரைக்கும் நம்ம இங்கே இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொத்துவில் கொண்டு வச்சுருக்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய லாபி. நேராக போனால் தான் அந்த ரூம் சைடெலாம் போகணும். இங்கே ரிசப்ஷன். இது ஆக்சுவலாக ரூம் புக்கிங் தான் எல்லாம் இங்கே பண்ணுவாங்க. அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கண்ணாடி ஒன்று வச்சுருக்குறாங்க. அப்படியே ஃபுல்லாக ஃப்ளவர் பாட்ஸ்லாம் செட் பண்ணி சூப்பராக ஜோடிச்சு அழகாக வச்சுருக்குறாங்க. பக்கத்துலேயே ஒரு சேர் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த கிறிஸ்டலால் முழுக்க செய்யப்பட்ட இந்த சேரு ஆக்சுவலாக இது ஃப்ரெஷேல்னு போட்டிருக்குறாங்க. ஏன்னா இதில் உட்காரக்கூடாது. அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேர் கேஸ் அப்படியே ரவுண்டாக பழைய காலத்தில் பேலஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்குது. அந்த லைட்ஸ் பார்த்திங்கன்னா மேலே தொங்குறது. அது இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் பாட்ஸ் வச்சுருக்குறாங்க. பக்கத்தில் அந்த சாமி சிலை ஒன்று வச்சுருக்குறாங்க. எல்லாம் ஆன்டிக் பீஸு, எல்லாம் ஃபுல் டெக்கரேஷனில் வச்சுருக்குறாங்க. நேராக பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்டிங் ஒன்று, ஆன்டிக் பீஸ் ஒன்று இருக்குது. இதுதான் லிஃப்ட் லாபி. மேலே ரூமுக்கு போகிற இடம். இப்போ ஐயப்பன் சிலை ஒன்று வச்சுருக்குறாங்க. இது ஒரு பிரதிமா சிலை வச்சுருக்குறாங்க. ஜன்னல் வழியாக பார்த்தோம்னா ஐயோப்பா, இது சென்னையா இல்லை ஃபாரினா? அப்படியே மால்தீவ்ஸ்க்கு வந்த மாதிரி இருக்குது. பாருங்கள் வியூவை எப்படி இருக்குது, சூப்பர். ஐயோ, இதுதான் பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா, சென்னையில். அப்படியே சைடில் விண்டோ வழியாக பார்த்தோம்னா அப்படியே அந்த பில்டிங்கோட ஃபுல் வியூ தெரியுது. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அந்த கார்டன்ஸ்லாம் இருக்குது. அங்கேயும் நம்ம போயிட்டு அப்படியே ஈவினிங் டைமில் ரிலாக்ஸ் பண்ணலாம். அப்புறம் நமக்கு ரூமை காட்டுறதுக்காக மிஸ்டர் உதய் கணேஷ் வந்துட்டார். இவர் தான் மிஸ்டர் உதய் கணேஷ். நம்மளுக்கு ரூமை திறந்து காட்டுறாரு. ரூம் நம்பர் 838. உள்ளே நுழைஞ்சோடனே ஆக்சுவலாக எய்த்தாப்பில் ஒரு கிளாஸ் இருந்துச்சு, கண்ணாடி மிரர், அப்புறம் பெட்டு. லைட்டை போட்டோன்னே அவ்வளோ கிளாசிக்காக அப்படியே சூப்பராக குயின் சைஸ் பெட்டு, அப்படியே லக்ஸுரியஸ் பெட்டு, அப்படியே டிவி, அப்புறம் ஒரு வியூ விண்டோ. அப்புறம் இப்போ உள்ளே பார்த்தோம்னா இது ரெஸ்ட் ரூம், பாத் டப்போட. எவ்வளோ பெரிய மேக்கப் ஏரியா, 2 சைடும் கண்ணாடி இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு ஷவரு. ஓகே 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 இது லாண்ட்ரி ஏரியான்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஃபார் லாண்ட்ரியில். இந்த விண்டோவில் ஒரு எலக்ட்ரிக்கல் மோட்டர் ஃபிட் பண்ணி அந்த விண்டோ ஓப்பன் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நம்ம பாத் டப்பில் படுத்துக்கிட்டே அந்த விண்டோ வழியாக சீனரியை பார்த்துக்கிட்டே குளிக்கலாம். பாருங்கள், ஐயோ என்ன சீனரி! அப்படியே பே ஆஃப் பெங்கால், அப்படியே அந்த அடையார் ரிவர் இதில் கடலில் கலக்கிற இடம் இது ஆக்சுவலாக. அப்படியே நம்ம ரூம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நேராக நம்மளை ஸ்விம்மிங் பூல் இருக்கிற இடத்துக்கு நம்மளுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. 3rd ஃப்ளோரில் இது இருக்குது. 3rd ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏரியா ஒன்று வரும். அதில் கீழே சைடில் ஃபுல்லாக எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க, அந்த சிலையெல்லாம், டெக்கரேஷன்லாம். இங்கேருந்து பார்த்தா கீழே லாபி தெரியும். நம்ம கார் வேலட் பார்க்கிங் கொடுத்தோம்ல அந்த இடம். இதுதான் அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு போகிற வழியில் பாருங்கள், சிலையெல்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க. எல்லாமே ஆன்டிக் பீஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது செட்டிநாடு பேலஸ் ஹோட்டல், அதுக்காகவே இது பிரத்யேகமாக அந்த செட்டப்பில் இருக்கணுன்றதுக்காக. இப்போ ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே நுழையும் போது நிறைய பேர் படுத்துருக்குறாங்க. நம்ம அவங்களாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இங்கே குளிக்கணுன்னா ரூம் மேட்ஸ் மட்டும்தான் அலவுடு.
ஒன்லி இன்ஹவுஸ் பீப்புள்ஸ். வெளியிலேருந்து வரவங்களுக்கு அலோடு கிடையாது. ஸ்விம்மிங் பூலோட ஃபுல் வியூ பாருங்கள். ஐயோ எவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல். நெக்ஸ்ட்டு ஸ்விம்மிங் பூல் முடித்ததுக்கப்புறம் நம்மளை வந்து நேராக சாப்பிட கூட்டிட்டு போயிட்டார். இது வந்து என் பிளேட்டில் நான் எடுத்து வச்சுருக்க ஃபுட்டு கொஞ்சம் ஜப்பனீஸ் ஃபுட்டும், கொஞ்சம் மட்டன், சிக்கன், அந்த சூஷி, அந்த ஹேம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக பிரியாணி. அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து ஒரு சுற்றிட்டு வரலாம் வாங்க. இது வந்து பேஸ்ட்ரி இருக்கிற இடம், அதாவது டெசர்ட்ஸு. அப்படியே போனோன்னா ஸ்டார்டர்ஸ் ஒரு 8 வகை ஸ்டார்டர்ஸ் வச்சுருக்குறாங்க. மட்டன், சிக்கன் எல்லாமே. சூப்ஸு ஒரு 4-5 வகை சூப்ஸ் இருக்குது. அப்படியே பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து சலாட்ஸு ஒரு 7-8 வகை சலாட்ஸ் இருக்கும். அதுக்கு உண்டான டாப்பிங்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது போகிறது வந்து மெயின் கோர்ஸ், நான்வெஜ் மெயின் கோர்ஸ். இங்கே வந்து வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் தனித்தனியாக வச்சுருக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மட்டன், சிக்கன் எல்லாமே இங்கே இருக்கும். இது வந்து ஜப்பனீஸ் ஃபுட்டு, சூஷின்னு இல்லையா, சோறு உருண்டை. உள்ளே வந்து ஃபிஷ் வந்து வச்சுட்டு அப்படியே சோறு வச்சு அப்படியே உருட்டி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஜப்பானில் பாரம்பரிய உணவு. அது இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இங்கே இருக்கும். நமக்கு எது வேணுமானாலும் எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுட்டு கொண்டு போய் நம்ம உட்காந்துற இடத்துல வச்சு சாப்பிடலாம். இதுதான் வெஜிடேரியன் கவுண்டர். வெஜிடேரியன் கவுண்டரில் பார்த்திங்கன்னா உள்ள கிச்சன் வியூ வெஜிடேரியன் கவுண்டரு. ஃபுல் அண்ட் வெஜிடேரியன்ஸ் மட்டும் ஸ்பெஷலாக தனியாக ஒரு கவுண்டர் இருக்குது. நமக்கு தேவையான வெஜிடேரியன் சாப்பிட்ணுன்னா இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் உட்காந்து சாப்பிட்ட இடம் அப்படியே பார்த்தோம்னா பில்டிங் வியூ தெரியும், ப்ளஸ் ரிசப்ஷன் அங்கே அந்த லாபி தெரியும். நம்ம வந்து கார் எடுத்து இறங்கின இடம். இந்த இடத்த பார்த்திங்கன்னா கை கழுவுற இடங்க. அதே ஒரு டைனிங் டேபிள் மாதிரி இருக்குது. சாப்பிட்டு முடித்த கையோட அப்படியே நம்மளை அடுத்த பாக்கி உள்ள இடத்தெல்லாம் காமிக்கிறதுக்கு கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காரு. அந்த டைம்லலாம் கிங் அண்ட் குயின்ஸ் அவங்க ரெடியாகி கிங்கு வெளியில் ரெடியாகி போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 சைடு கண்ணாடி வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போகிறதுக்காக. ஸோ அந்த 2 கண்ணாடி தான். ஓகே, ஒரிஜினல் இல்லை, நீங்கள் செட்டப் பண்ண ஒரிஜினல் சார். ஒரிஜினல் கிறிஸ்டல் கிளாஸ் சார். ஓகே, இங்கே எதுவுமே வந்து இதுவே கிடையாது, எல்லாமே வந்து ஒரிஜினல். இது வந்து கிளாஸ் கிடையாது, கிறிஸ்டல், ரைட்? இது கிறிஸ்டல் கிளாஸ். இது வந்து கிறிஸ்டல், நார்மலான கிளாஸ் கிடையாது, கிறிஸ்டல் கிளாஸ் வச்சுருக்கோம். நான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ண மாதிரி இது செட்டிநாடு ஆர்கிடெக்ட். செட்டிநாடு, அதனால இந்த நிறைய பில்லு காரைக்குடி சைடு. காரைக்குடி. ஆமாம், அங்கே தான் வீடு வந்து ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு 2 தெரு எண்டு வரைக்கும் வச்சுருப்பாங்களே. ஆமாம், நான் போயிருக்கேன் காரைக்குடிக்கு. ஒரு சான்ஸ். ஒரு பையன் வந்து தொடச்சிட்டு இருந்தாப்புல, க்ளீனாக இருக்கிற தரையை ஏன்பா திருப்பி துடைக்கிறேன்ற மாதிரி கேள்வி வந்துச்சு எனக்கு. ஷுவர், எல்லா பொருளுக்குமே வந்துட்டு ஒரு ரொட்டீன் வச்சுருக்காங்க. அந்த ரொட்டீன் நீங்கள் எதில் பார்த்தீங்கன்னா அது அழுக்காகுதோ இல்லையோ. இதான் நீங்கள் சொன்னீங்களா? இதுவும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சில்வர். ஆனால் உங்களுக்கு அந்த கலர் சில்வர். ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, கோல்டு பிளேட். இதில் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நம்மக்கிட்ட வந்துட்டு டக் பாட் ஒன்று இருக்குது. டக் பாட் அது வந்து அதில் வந்து ரொம்ப ஃபேமஸான டிஷ் அது. இது வந்து ஃபேன். அது அந்த டைமில் ஓகே. இந்த மாதிரி டேபிள்லாம் நம்ம சினிமாவில் தான் பார்த்துருப்போம். இப்போ நேரில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபுட்டு நடுவில் வச்சுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடம் வந்து ஒரு ஸ்பெஷலான இடம், தர்பார் சேர். அதாவது வெளியில் வந்து பார்த்துக்கிட்டே உட்காந்து இங்கே வந்து டீ ஃபுட்டு எல்லாம் சாப்பிட்றதுக்கான தனி இடம். ஒன்லி ஃபார் வெரி 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 பர்சனல் விஐபி பர்சன்ஸ்க்கு மட்டும் யாரோட.
இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு விசிறி கயிறை வச்சு ஆப்ரேட் பண்ணுறது. இப்போ வந்து எலக்ட்ரிக்கலில் மாற்றிருக்கிறாங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் ஆளை வச்சு இந்த மாதிரி தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. பிரம்மாண்டமான பேலஸ் வீடியோ பார்த்தீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் ரெக்ஸ். தேங்க்யூ.